ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு Chefmurugan'srecipe. இன்றைக்கி நம்ம வந்துட்டு சூப்பரான ஒரு நான்வெஜ் டிஷ் தான் பார்க்க போகிறோம். சிக்கன் 65. இதை வீட்டில் வந்துட்டு எப்படி ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலு இல்லை ரோட்டு கடையிலெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய டைம் சாப்பிட்ருப்போம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்திருக்கும். ஆனால் பட் நம்ம வீட்டில் பண்ணும்போது அதை நமக்கு எதிர்பார்க்குற மாதிரி வராது. ஸோ அதை எப்படி பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவில் அழகாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்துட்டு அதில் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணாமல் வச்சுருக்கீங்க. தயவுசெய்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ சிக்கன் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் எடுத்துருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து சிக்கனுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஸோ உப்பு போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு தகுந்த அளவு நம்ம வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் போட்டுக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பை வந்து அரைச்சி பவுட்ரு பண்ணி நம்ம அதில் சேர்த்துருக்கோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன். அந்த 1 கிலோ சிக்கனுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன். இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது மூணையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதில் என்ன கேட்டிங்கன்னா, இந்த ரோட் சைடில் வந்து நம்ம நிறைய வந்துட்டு சிக்கன் 65 வாங்கி சாப்பிட்ருப்போம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் பட் நம்ம வீட்டில் பண்ணும்போது அந்த மாதிரி வராது. ஸோ இந்த ரேஷியோவில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்குற டேஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், 1 கிலோ சிக்கனுக்கு நான் 1 எக் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம என்னென்ன மசாலா போட்டோங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அந்த எக்கையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட்டிங்காக வந்து நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து கொஞ்சம் சேர்த்துக்குவோம். 1 கை கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். அதே அதில் பாதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் பவுடர் அரிசி மாவு சேர்த்துருக்கோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து இந்த ரோட் கடையில் வந்து சிக்கன் 65 கலர் பவுடர் இருக்குல்லைங்க, நம்ம அந்த வந்து ஃபுட் கலர் வந்து நம்ம சேர்த்துருக்கோம். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இதையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நம்ம ஆல்ரெடி சிக்கனில் வந்து ஈரப்பசம் இருக்கும், அதுவாக முட்டை போட்டிருக்கோம். அந்த ஈரம் வந்து அதுவே வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும். நீங்கள் வந்து தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றணுன்னு அவசியம் இருக்காது. நீங்கள் ஃபுல்லாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவைன்னா தண்ணி தெளிச்சிக்கோங்க. இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை, இதுவே சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அதில் இருக்க அந்த முட்டை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் உள்ள ஈரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக கோட்டிங்காக இருக்குது. நீங்கள் கலர் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு ஒரு ஒரு ஹாஃப் பீஸ் லெமன் நான் சேர்க்குறேன். உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ தேவைங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்துட்டு அதையும் வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்துட்டு நல்ல ரெஸ்ட்டில் அதாவது ஓப்பன் ப்ளேஸ், அதாவது ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேண்டாம். ஸோ அதுக்கப்புறம் எடுத்து அதை நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விடும்போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், சிக்கனும் மசாலாவும் தனித்தனியாகவே இருக்காது. எல்லாமே அப்படியே கலந்து ஒன்றோட ஒன்று இருக்கும். உங்களுக்கு பெருசாக மசாலா வந்துட்டு அந்த பஜ்ஜி மாதிரி பிடிக்காமல் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னொன்று இதே அளவுகளோடு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயப்பட வேண்டியதில் சூப்பராக வரும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, இந்த மசாலா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒன்றோட ஒன்று வந்துட்டு அந்த பேட்டர் மாதிரி கோட்டிங் இல்லாமல் ஃபுல்லாக கவர் ஆகி அதாவது எப்படி சொல்ல பர்ஃபெக்டாக இருக்குது அந்த மசாலா. இப்போ வந்து ஆயிலை காய வச்சுட்டு நம்ம வந்து இதை எப்படி பொரிக்கலாங்கிறத பார்த்துடலாங்க. இப்போ பார்த்தாலே தெரியும் ஆயில் சூடாகிடுச்சு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இப்போ வந்து ப்ரிப்ரேஷன் ஆரம்பித்தாச்சு. ஆயில் வந்து நார்மல் டெம்பரேச்சர் வச்சு போடுங்க. ரொம்ப சூடாக வச்சு போட்டிங்கன்னா கலர் மாறிடும். உங்களுக்கு வந்துட்டு உள்ளே வேகாமல் போயிடும். கலர் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்க்குற ப்ரெசன்டேஷன் வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வைக்கிற ஆயிலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சிக்கன் போட்டுக்கோங்க. நான் வந்து இதை வந்து 2 ஸ்ட்ரோக், அதாவது 2 டைமாக போட்டு நான் பொரிச்சு எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஒரே டைமில் போட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு போட்டுக்கோங்க. இல்லை வந்துட்டு பெரிய கடாயில் வச்சு போட்டிங்கன்னா நீங்கள் வந்து பண்ணும்போது மொத்தமாக போட்டுக்கலாம். ஸோ இப்போ போட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ், 1 நிமிஷம் கழிச்சு தான் அதை வந்து கிண்டி விடணும். உடனே கிண்டிட்டிங்கன்னா வந்துட்டு மசாலாலாம் கரண்டியில் ஒட்ட ஆரம்பிக்கும். ஸோ அதனால் போட்டுவிட்டு ஒரு 30 செகண்டுக்கு அப்புறம் வந்துட்டு நீங்கள் எடுத்து கிண்டினீங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நீங்கள் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறதுக்கு உங்களுக்கு சௌரியமாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த சிக்கன் வந்துட்டு அழகாக பொரிஞ்சிருச்சு. நீங்கள் கலர் பார்த்தாலே தெரியும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸோ ஓரளவுக்கு ஆயிலில் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ கலர் பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா முறுமுறுன்னு கிரிப்சியாக குக் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றுவோம். பட் ஸ்லோவாக குக் பண்ணும்போது எப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணணும். அதே மாதிரி அதிகமாக வந்து ஸ்பீடு வச்சு நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு கலர் சேஞ்ச் ஆகிடும். அதே மாதிரி கருகுச்சுன்னா நல்லா இல்லாமல் போயிடும். ஸோ இப்போ பாருங்கள், இதை வந்து இது கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5-6 கருவேப்பிலை தூவிட்டு நம்ம வந்து இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸோ பாருங்கள், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு நான்வெஜ் டிஷ் பார்த்துருக்கோம். ஸோ சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே வந்து சிக்கன் 65 சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நல்ல ரெசிபியோட மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பாய்.